ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். பழனி ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணியை வணங்கி இந்த அரிய கலையை, ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அவர்களை வணங்கி 2026 ஆங்கில புத்தாண்டு அதனுடைய பலன்களை நம்ம ஒரு ஆய்வு பண்ணலாம். நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் எல்லாருமே ஃபோன் போட்டு 2026 எப்படிங்க இருக்கும் அப்படின்னு டெய்லி கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் அதுக்கு ஒரு வீடியோவாகவே நம்ம இன்றைக்கி பதிவு பண்ணிடுவோம். பதிவு பண்ணி மக்களுக்கு போட்டுருவோம். அதுதான் பெஸ்ட்டு. இப்போ நம்ம 1/1/2026 ஆங்கில புத்தாண்டு கன்னிலக்கணமாக வருது. கன்னிலக்கணம், ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்குது. இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்கணம் காலபுருஷனுக்கு 6 வருது. காலபுருஷனுக்கு 6ங்கும் போது அந்த அரச ராசிக்கு பார்த்தீங்கன்னா மேசத்துக்கு 6ஆம் இடமா இருக்குது. மேசம்னா அரச ராசி. அதனால் அடுத்த ஆண்டுகள் அந்த 2026 தேர்தலுங்கிறது ஒரு போட்டி கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். கடுமையான போட்டி, அதில் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்துக்கலாங்க. அரசியல் சார்ந்த அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போட்டுடலாம். இப்போ பொதுமக்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுமக்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி லக்கணம், லக்னாதிபதி 4ல் இருக்கிறாரு. அது நல்லா சிறப்பு தான். அது கூட்டணியாக இருக்கிறாரு. யார்? சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இவங்க கூட 1-4க்கு ஆதிபத்தியம் பெற்று 4ல் இருக்காரு. நல்லது தான். மக்கள் அடுத்த வருஷம் நல்லா தான் இருப்பாங்க. இப்போ இதில் வரவு செலவுன்னு பார்க்கும்போது டோட்டலாக அது இது பிறந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, 42 வரவும் 23 செலவும் தான் காமிக்குது. கொஞ்சம் வருமானம் அதிகமாக தான் காமிக்குது மக்களுக்கு. அதனால் மக்கள் நல்லா இருப்பாங்க. இது ஒரு நல்ல சிறப்புன்னு தான் சொல்லுது. அடுத்தது 2ஆம் இடம். 2ஆம் இடம் தான் குடும்பம், வாக்கு இதெல்லாம். அப்போ 2ஆம் இடமே திரிசூனியமாக இருக்குது. அந்த அதிபதி 4ல் இருக்கிறாரு. அதனால எவ்வளோ குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருந்தாலும் 4ஆம் இடத்துல போய் நல்லா கேந்திரம் ஏறி இருக்கிறார் இல்லைங்களா? அதனால கேந்திரத்தில் இருக்கிறதுனால சிறப்பு தான். அடுத்தது 3ஆம் இடம். 3 தான் ஒரு மாற்றம். அப்போ 3ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்கிறாரு. அப்போ 3ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்கும்போது என்ன சொன்னால், ஒரு மாற்றம், குடும்பம் சார்ந்தது, தொழில் சார்ந்தது, வருமானம் சார்ந்தது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது நல்ல மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிற நிகழ்வு தான் இருக்குது. அடுத்தது 4ஆம் இடம். 4ஆம் இடம் தான் சொத்து, சுகம், வாகனம் இதெல்லாம் மக்களுக்கு எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்து அதிபதி குரு 10ல் நல்லா தான் இருக்காரு. அது வக்கரமாக இருக்கிறாரு. அப்போ வக்கரங்கிறது உறுதியை சொல்லுது. உறுதியாக உங்கள் மக்களுக்கு உங்களுக்கு சொத்து, சுக, வாகனம் கிடைக்கும். நீங்கள் சுகமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த இது ஆணித்தரமாக குரு பகவான் சொல்கிறாரு. அடுத்து 5ஆம் இடம். 5 திரிசூன்யமாக இருக்கு. அப்போ 5ஆம் இடத்து அதிபதி போய் 7ல் சனி பகவான் 7ஆம் இடத்துல நீர் ராசியில் இருக்கிறாரு. இப்போ 5 திரிசூன்யமாயிடுச்சு. அப்போ 5ஆம் இடத்து அதிபதி போய் 7ல் இது பாதகத்தில் இருக்கிறாரு. கண்ணியில் கலந்து பாதகத்துக்கு போயிட்டாரு. அப்போ 5ங்கிறது குழந்தையை சொல்லும். அப்போ 2026 குழந்தைகள் தண்ணியில் கண்ட இருக்குது. அதனால தண்ணி பக்கம் விடாதீங்க. தண்ணியில் குழந்தைங்களுக்கு கண்ட இருக்குது. அதே மாதிரி தண்ணி மூலம் ஏதாவது வியாதிகள் பரவுறது. சனி பகவான் தான் அந்த கிருமிகள் மூலம் குழந்தைங்களுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ குழந்தைங்களை தண்ணி பக்கம் விடுறது, ஆற்றுல விளையாட விடுறது, குட்டையில் விளையாட விடுறது இதெல்லாம் கூடாது. ஏன்னா அதில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆபத்து இருக்குது. அடுத்தது அந்த சனி பகவான் செவ்வாய் பார்க்குறாரு. அப்போ செவ்வாய் பார்க்கும்போது ஒரு உஷ்ணம் சார்ந்தது, அதான் காய்ச்சல் வந்துருச்சுங்க, கிருமி அட்டாக் பண்ணிடுச்சு, காய்ச்சல் வந்துருச்சு குழந்தைக்கு, இந்த மாதிரியான ஒரு நோய் பரவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைகளை கவனமாக வளர்த்தணும். அது அடுத்த 2026 பூரா அப்படி தான் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அடுத்தது 6ஆம் இடம். 6லேயே ராகு இருக்கிறாரு. 6ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிறாரு. அப்போ அது பாதகத்துக்கு போச்சு 6ஆம் இடம். அப்போ 6ல் ராகு இருக்கும்போது என்னென்னா, எல்லை சார்ந்த பிரச்சனை, அதை எல்லையில் அடிக்கடி சண்டை வர்றது, இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் அரசாங்கம் கொஞ்சம் கவனமாக இதை ஹேண்டில் பண்ணிக்கணும். அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்கிறாரு. அப்போ 2026 பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் தான் திருமணத்தை சொல்லும். 7ஆம் இடம் 2வது குழந்தையை சொல்லும். 7ஆம் இடம் வாடிக்கையாளரை சொல்லும். அப்போ நம்ம நாட்டுக்கு 7ஆம் இடங்கிறது வாடிக்கையாளர், அந்நிய செலவாணி, வர்த்தகம், வியாபாரம் பண்ணுறவங்க, வெளிநாட்டு தொடர்பு, இது எல்லாமே 10ல் இருக்குது. நல்லா தான் இருக்கும். அந்த இதெல்லாம் சிறப்பாக தான் இருக்கும். அடுத்தது
எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து 4ல் திக்பலமாக தான் இருக்கிறாரு. மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆயுள், ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்தது 9ஆம் இடம். 9லேயே சந்திரன் இருக்கிறாரு. அப்போ 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் வந்து 4ல் இருக்குது. அப்போ மக்கள் வந்து தீர்த்தஸ்தல யாத்திரை, வெளியில் டூர் போகிறது, வெளிநாட்டு பயணம், இது எல்லாமே ஒரு நல்ல விஷயத்த சொல்லுது. அப்போ 9ஆம் இடத்து அதிபதி 4ல் செவ்வாய், சுக்கிரன், புதன் ஒரு சுப கிரகத்தோட சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால ஏதாவது கோயில்கள்லாம் வந்து ஏற்கனவே வந்து பழுதடைஞ்சிருந்தா அந்த கோயில்களை புனரமைச்சு அதை வந்து கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும். 2026 நல்லா இருக்குது அப்படிங்கிற பலன் சொல்லுது. அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடத்து அதிபதி வந்து 4ல் இருக்கிறாரு. அந்த 10ஆம் இடத்தையே 4 கிரகம் பார்க்குது. அப்போ வந்து மக்களுக்கு வந்து தொழில் வந்து எல்லா வகையிலையும் நல்லபடியாக நடக்கும், தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற பலன் தான் வருது. அடுத்து 11ஆம் இடம். 11 தான் லாபஸ்தானம். அப்போ 11 லாபஸ்தானம் போது அது வந்து நல்லா தான் இருக்குது. 9ல் வந்து உச்சமாக இருக்கிறாரு சந்திர பகவான். அப்போ மக்கள் எல்லாம் ஒரு லாபம் அடைஞ்சு மேன்மையை பெறுவார்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லுது. அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்து அதிபதி 4ல் தான் இருக்குது. 12ஆம் இடத்துல கேது இருக்குது. அப்போ அதிகமாக வந்து கேதுங்கிறது ஒரு ஞானம். அப்புறம் இந்த மக்கள் நிறைய ஞானத்தை தேடி போகிறது, ஞானம் எப்படின்னு கேட்குறது, ஒரு நியாயமாக இருக்கிறது, அந்த சட்டம்லாம் கொஞ்சம் தண்டிக்கப்படுவாங்க. ஏன்னா சிம்ம கேதுவாக இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ நாளாக வந்து ஏமாற்றிட்டு இருந்தவன், பித்ராடம் பண்ணவன், திருட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தவெல்லாம் சட்டத்தின் கையில் சிக்குவாங்க. அவர் கேது பகவான் வந்து அவங்களுக்கு நியாயம் கற்பிப்பாருன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இன்னைக்கு இந்த 2026 ஆண்டு கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்குது. அதனால் எல்லாமே மக்கள் வந்து நல்ல ஒரு ஹேப்பியாக தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நன்றி நண்பர்களே.